முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, என்னுடைய உருவத்தை தொட்ட உனக்கு இப்போதே இந்த நிமிஷத்திலிருந்தே சகல பிரச்சனைகளும் தீரும்படி செய்ய போகிறேன். இன்னும் சரியாக 15 நிமிஷத்தில் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்போதுதான் உன் வாழ்க்கை சரியான திசையில் நகர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் மன அழுத்தத்தோடும் மன வருத்தத்தோடும் வாழ்ந்த உனக்கு இப்போது எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக உருவாக்கி கொடுக்க வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் தலைக்கு மேலே தூக்கி சுமந்துக்கிட்டு பொறுப்புகளை எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பற்றி யோசித்து சோர்ந்து போயிருக்கிற உனக்கு இப்போதே சோர்வை தீர்த்து அனைத்தையும் சரியான நேரத்தில் நடத்தி கொடுக்க நான் ஓடி வந்துட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கலான சவாலான விஷயங்களுக்கும் நான் விடை கொடுக்க போகிறேன். நீண்ட நாட்களாக என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்த உனக்கு நல்ல ஆலோசனை தருவதற்கு சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்ததல்லவா? இப்போது யார் மூலமாக உனக்கு சரியான ஆலோசனையை கொடுக்கணுமோ கொடுத்து சவாலான விஷயங்களை நீ எதிர்கொண்டு வெற்றி பெறும்படியும் இந்த முருகன் வழிகாட்ட போகிறேன். நீ கேட்காமலேயே எல்லா நல்ல மனிதர்களும் வந்து உனக்கு உதவி செய்ய போகிறாங்க. அனைத்துமே இனி சரியான நேரத்தில் சிறப்பான வகையில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. கடந்த சில நாட்களில் துன்பத்திலும் சோகத்திலும் நீ மனசை சிதற விட்டுட்ட. இனிமேலாவது அந்த சோகத்தை விட்டு எழுந்து ஓடிவா என் செல்வமே. நீ அனுபவித்த அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை கஷ்டங்களும் இன்னையோடு முடிஞ்சு போய் உன் பாதையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்துட்டேன். நீயும் பயப்படாமல் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய ஆரம்பி. கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நீ முன்னேற்றத்தை பார்க்க போகிற. இந்த முருகன் உன் பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீ செய்யும் செயல்களிலும் முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி ஒருபோதும் நீ வருத்தப்பட அவசியமில்லை. தலைமுறை தலைமுறையாக உன்னையும் உன் குடும்பத்தையும் என் அருளின் மூலமாக நான் அமைதியாக வழி நடத்த தான் போகிறேன். இப்போது கூட உன்னை இறுக்கி பிடிச்சு உன் கர்ம வினைகளையும் சுமைகளையும் பாரங்களையும் கீழே இறக்கி வச்சுட்டு உனக்கு மனசார என் ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் ஓடி வந்திருக்கேன். எல்லா கஷ்டமான சூழல்களில் இருந்தும் இப்போதே உன்னை விடுவிச்சிடுறேன் என் செல்வமே. உன் மீது இரட்டை பாதுகாப்பு போல இந்த முருகனின் அருளும் உன் குலதெய்வத்தின் காவலும் சேர்ந்து இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படணும்? உன் வாழ்க்கை பாதையை சீராக்கி நீ நல்லா மகிழ்ச்சியோட நிம்மதியோட சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி மனசு கலங்கி தூக்கம் இல்லாமல் வருத்தத்தோட வாழ்க்கை முழுவதும் வெறுப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் சரி செய்யணும் நான் முடிவு எடுத்துட்டேன். அதனால் இனிமேலும் நடந்ததையே நினச்சி வருத்தப்படாத. எல்லா தேவையற்ற சிந்தனைகளையும் தூக்கி போட்டுட்டு நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் இருந்த இருளை எல்லாம் விலக்கி இப்போ உன் வாழ்க்கைக்கு ஒரு புது பொலிவை கொடுக்க போகிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு மன அமைதியை உண்டாக்க போகுது. நீ செய்யும் முயற்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கவலைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தாலே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அற்புதமான நல்ல நிகழ்வுகளை இந்த முருகன் நடத்தி கொடுப்பேன் அல்லவா? உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அது நேரடியாக உன் மீது படும்படி உன்னை வந்து நோகடிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றத முதல்லையே உன் மனசின் மூலமாக உன் உணர்வின் மூலமாக ஒரு நிகழ்வாகவோ ஒரு தடையாகவோ உன் கண்ணுக்கு முன்பாக நான் காட்டுவேன். நீ அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுதுன்றத நமக்கு உணர்த்தி எச்சரிப்பதற்காகவே என் அப்பன் முருகன் இதை என் கண்ணில் காட்டுறாருன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருக்க ஆரம்பி. எப்போவுமே வாழ்க்கையில் பேசிக்கிட்டோம் சண்டை போட்டுக்கிட்டோம் சச்சரவோட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்தினா அமைதி இல்லாமல் போயிடும். அதனால் அமைதியற்ற வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு
முடிஞ்ச அளவுக்கு பேச்சை தவிர்த்து யாராவது உன்கிட்ட வம்பிழுத்தாவே செஞ்சாலும் கூட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கடந்து போக தயாராகு. உன் நல்ல எண்ணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் நீ ராஜ வாழ்க்கையை வாழ வேண்டிய பிள்ளையல்லவா? உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உன்னை ஆட்டி படைப்பது எனக்கு தெரியும். ஒரு விஷயம் உன் மனசை நோகடிக்கும் போது மறுபடியும் உனக்கு பயத்தையும் கவலையும் கொடுக்கும்போது உன் புத்தி உனக்கு தைரியம் சொன்னாலும் உன் மனசு அதன் மீது பற்று கொண்டு தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. முதல்ல மனசையும் புத்தியையும் ஒரு நிலைப்படுத்து. ரெண்டுமே ஒரே மாதிரி தைரியமாக இருக்கணும். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. ஏதாவது ஒரு விஷயம் நீ நினச்சதற்கு மாறா தப்பாக நடக்கும்போது உடனே போய் மூளையில் முடங்கி விடக்கூடாது. சில தோல்விகள் வரும்போது சில தவறுகள் நடக்கும்போது தான் அதை எப்படி சரியாக செய்யணுன்ற புத்தி வருமல்லவா? அதனால் எது தப்பாக போனாலும் அதை கடந்து வர தயாராகு. எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் நீ வெளியே வரணும். இன்னும் உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் கற்றுக் கொடுக்குறேன். நீண்ட நாளாக நீ செய்த முயற்சிகள் அனைத்திலும் இப்போது வெற்றி வருவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான உயர்வதற்கான வாய்ப்புகளை இந்த முருகன் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ ஒருபோதும் மனச்சோர்வு கொள்ளாதே. எப்போதும் தைரியமாக இருக்கணும். உனக்கு பயம் வரும்போதெல்லாம் இந்த முருகன் உனக்கு பக்கபலமாக உன் கூட இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுட்டு உன் முயற்சிகளை செய்ய பழகு. உன் முயற்சிகள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தே தீரும் என் செல்வமே. எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது. இந்த முருகன் நான் உன் கூடவே இருந்து உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட அவசியமில்லை. உன் முயற்சிகள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ வாழ்வாங்கு வாழ்ந்து நிம்மதியும் மகிழ்ச்சியோடும் வளர்ச்சியை அடையும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ கடந்த காலத்தில் செய்யாத தவறுகளின் விளைவுகளும் பழைய கர்மாக்களும் இப்போது இந்த பிறவியில் உன்னை சுமத்தினாலும் பாரத்தை போட்டு அழுத்தினாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் இருக்கிறேன் அல்லவா? உன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் உன் சொந்தக்காரங்களை உன்னை பழிவாங்கும் விதமாக பேசும் பேச்சுக்களும் செய்யும் செயல்களும் கூடிய சீக்கிரம் மெதுவாக உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். உன் நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக, நீ நல்லா வாழ்றதை தடுக்கும் விதமாக யாரும் உனக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த முருகன் நானே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் மனசுக்கும் பாதுகாப்பாக இருக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் அமைதியும் ஒற்றுமையும் மெதுவாக திரும்பும். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். பணங்கிறது இதுவரைக்கும் வேணும்னா உன் கைகளில் வந்து சேராமல் இருந்திருக்கலாம். இப்போது நிரந்தரமாக நல்ல செல்வ செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி உன் கைகளில் பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக விடமாட்டேன். சின்ன சின்ன வருமானங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கும்போது தானே அது பெருசாக வாழ்க்கைக்கு ஆதாரமாக அழகான செல்வ வளத்தை கொடுக்கும். நீயும் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சேர்த்து வைக்க கற்றுக்கோ. கடன் சுமைகள் மெதுவாக குறைந்து கடைசியில் கடனே இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நீ வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ போகும் பாதையில் உனக்கான வாய்ப்புகளை நான் வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வீட்டில் நிலச்ச நிம்மதியும் பாதுகாப்பும் பெருகும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உன் குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி வருவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ அமைதியாக பொறுமையாக சுமந்த பாரமும் பொறுப்பும் எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையில் சரியாக போகுது. உனக்கு மன வருத்தத்தை கொடுத்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே உன் வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலச்சி நிற்க போகுது. நீ எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தியோ அது எல்லாமே சரியாகி இப்போ உன் வீட்லையும் வாழ்க்கையிலையும்
நல்லது மட்டுமே நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். என் அருளால் உன்னை சுற்றி சுற்றி வரும் இந்த முருகன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். இந்த உலகம் உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ எதுவும் காது கொடுத்து கேட்டு கவலைப்பட வேணாம். தவறான வழியில் போகிறவங்களையும் தப்பான வேலை செய்கிறவங்களையும் இந்த உலகம் திரும்பி கூட பார்க்குறதும் இல்லை, குறை சொல்கிறதும் கண்டுக்கிறதும் இல்லை. ஆனால் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நல்ல செயல்களையே செஞ்சுக்கிட்டு இருக்க நீ ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன தப்பு பண்ணிட்டினா அதை தலைமையில் தூக்கி வச்சு பெருசாக பேசுகிற இந்த உலகத்தை நீ பெருசாக மதிக்க வேண்டாம் என் செல்வமே. அமைதியவே உனக்கான வலிமையாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இரு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத வழியில் உனக்கான வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது. உன் கவலைகளை எல்லாம் கரைத்து காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நான் ஒருபோதும் நீ செய்யும் முயற்சிகளை வீணாக்க மாட்டேன். சரியான நேரத்தில் கூடிய சீக்கிரம் சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. நம்பிக்கையோடு இருந்தினாலே நீ எதிர்பாராத பல அற்புதங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உன்னை ஏளனமாக இலக்காரமாக பார்த்தவங்க முன்பாகவே நீ நல்லபடியாக வாழ்க்கையில் உயர்வோட செழிப்போட செல்வ வளத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் இந்த முருகனின் விருப்பங்கிறத புரிஞ்சுக்கோ.